புதினா தொக்கு. டேஸ்டியான புதினா தொக்கு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு டிஃபனுக்கு சாதத்துக்கு சைட் டிஷ் ரெடி. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் எள்ளு வறுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 பூண்டு, 3 சின்ன வெங்காயம், புளி போட்டு 30 கிராம்ஸ் புதினா, சிட்டிகை மஞ்சள் பொடி வதக்கிட்டு ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு நல்ல பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்ச விழுது போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தாராள பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, குட்டி பீஸ் வெல்லம், தண்ணி ஊற்றி 4 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு நல்லா சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணீங்கன்னா புதினா தொக்கு ரெடி. குண்டூர் ஸ்டைல் தக்காளி ஊறுகாய். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா தாராள பூண்டு சேர்த்து பண்ற இந்த தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சீங்கன்னா ஒரு மாசத்துக்கு டிஃபனுக்கு தயிர் சாதத்துக்கு இதுதான் டிஃபால்ட் சைட் டிஷ். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறின உடனே பவுடரா அரைச்சிக்கோங்க. 500 கிராம் தக்காளி, 50 கிராம் புளி, 10 பூண்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு புளி வெந்தோனே பல்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு வரமிளகா, கறிவேப்பிலை, 20 பூண்டு சேர்த்து பூண்டோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், பல்ஸ் பண்ண தக்காளி சேர்த்து ஒரு கொதி வந்தோனே 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, அரைச்ச வெந்தயம் கடுகு பொடி, கொஞ்சம் வெல்லம். தொக்கு நல்லா சேர்ந்து வரும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் கசீர வரைக்கும் குக் பண்ணீங்கன்னா தொக்கு ரெடி. வெங்காய ஊறுகாய் கேட்க நல்லா இருக்கு. ஆனால் யாருக்கு வந்து வெங்காயத்தை நறுக்கிறதுன்னு யோசிச்சிங்கன்னா முழுசா வெங்காயத்தை வேக வச்சு ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சு பண்ணுற இந்த ஊறுகாய் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. 5 பச்சை மிளகா தோல் எடுத்துட்டு 3 பெரிய வெங்காயம், குட்டி லெமன் சைஸ் புளி, 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் குக் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. பல்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு ஆறின உடனே பவுடரை அரைச்சிக்கோங்க. 1/4 கப் நல்லெண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகை பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை, பெருங்காயம், 1/2 கப் பூண்டை கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து அரைச்ச விழுது 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஈரப்பசை போய் சேர்ந்து வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அரைச்ச பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து தொக்கு பதத்துக்கு இருந்தது ஊறுகாய் பதத்துக்கு நல்ல கெட்டியாகி எண்ணெய் கசிஞ்சு பேன்லேருந்து ஒட்டாமல் வர வரைக்கும் குக் பண்ணிட்டு ஆறின உடனே ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத கறிவேப்பிலை தொக்கு. தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க, சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட, டிஃபனுக்குன்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் கடுகு, வெந்தயம், தனியா, எள்ளு, வரமிளகா வறுத்துட்டு சின்ன வெங்காயம் வறுத்துக்கோங்க. கறிவேப்பிலை, புளி, மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணி பேன்லேயே ஆற விட்டு கல்லுப்பு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி விழுத அரைச்சிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானோடனே கடுகு தாளிச்சிட்டு பெருங்காயம், காரப்பொடி மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச விழுது, தண்ணி, வெல்லம், மிளகுத்தூளை மிக்ஸ் பண்ணி எண்ணெய் கசிஞ்சு தொக்கு மாதிரி வர வரைக்கும் குக் பண்ணீங்கன்னா கறிவேப்பிலை தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் ஸ்வீட் ஸ்டைலில் சின்ன வெங்காய தொக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிய விட்டுருங்க. 375 கிராம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் இந்த மாதிரி கலர் மாதிரி வதங்கியிருக்கும். 1 கிராம் புளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. தண்ணி சேர்க்காம பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வச்சு விழுத போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் போட்டிருக்கேன். தொக்குக்கு தேவையான உப்பு. லோ டு மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா தொக்கு நல்லா சேர்ந்தாப்புல வந்து எண்ணெய் கசிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா ஆனியன் தொக்கு ரெடி. இந்த ஆனியன் தொக்கை தயிர் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கொத்தமல்லியை ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பொடி வறுத்தரைச்சி பண்ணுற இந்த கொத்தமல்லி தொக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். 50 கிராம் வாஷ் பண்ண கொத்தமல்லி, 10 கிராம் புளி, மஞ்சள் பொடி, 3 நிமிஷத்துக்கு ஸ்டீம் குக் பண்ணிக்கோங்க. 4 பல்லு பூண்டை நல்லா தட்டி 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/8 டீஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா. நல்ல வாசனை வந்து கலர் மாறணும். இதை நல்லா ஆற விட்டுருங்க.
ஃபர்ஸ்ட் வறுத்த நல்ல பவுடரா அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லி, புளி, மஞ்சள் பொடியை இதில் ஆட் பண்ணிட்டு பல்ஸ் மோட்ல அரைச்சிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், பூண்டை போட்டுட்டு பூண்டு கோல்டன் ப்ரௌனா வறுப்பட்டோன்னே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு அரைச்சி வச்ச விழுதை போட்டுட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம், 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, தொக்குக்கு தேவையான உப்பு போட்டுட்டு 4லேருந்து 5 நிமிஷம் தொக்கு நல்லா சேர்ந்து வரணும். அதே சமயத்தில் நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் கசிஞ்சு தொக்கை சுற்றி இந்த மாதிரி வரணும்.